மலப்புரத்தின் நூற்புறம் கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய கூரை வீட்டில்தான் ஃபாத்திமாவின் குழந்தை பருவம் கழிந்தது. அவளது தந்தை அப்துல்லா ஒரு கூலித் தொழிலாளி. 4 பெண் பிள்ளைகள் கொண்ட அந்த குடும்பம் வறுமையில் வாடியது. ஒரு மழைக்காலத்தில் தந்தை அப்துல்லா படிக்கட்டில் இருந்து விழுந்து இடுப்பில் அடிபட்டதால் குடும்பம் பட்டினியில் தவித்தது. தாயின் துயரத்தை கண்ட ஃபாத்திமா ரகசியமாக ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்குச் செல்லத் தொடங்கினாள். என்னனானால் இந்த ரகசியம் அதிக நாள் நீடிக்கவில்லை. நாட்டுகார் மூலம் விவரம் அறிந்த தந்தை அவமானத்தை தாங்க முடியாமல் ஃபாத்திமாவை விரைவில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். 17 வயதான ஃபாத்திமாவின் கனவுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஆட்டோ ஓட்டுநரான இர்ஃபானுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தார். இன்று முதல் உனக்கு இர்ஃபானும் அவன் குடும்பமும் தான் எல்லாம். எங்களை மறந்துவிடு என்று தந்தை கூறிய வார்த்தைகள் ஃபாத்திமாவின் இதயத்தை அறுத்தன. இர்ஃபானின் வீட்டில் கண்டிப்பான மாமியார் கதீஜா தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தினார். இர்ஃபான் அமைதியானவனாக இருந்தாலும் தாயின் மீறமாட்டான். ஃபாத்திமா வீட்டு வேலைகளில் மூழ்கினாள். அவளுக்கு தையல் தெரியும் என்பதை அறிந்த மாமியார் கதீஜா அவளை வைத்து சில காலத்திற்கு பிறகு ஃபாத்திமா கர்ப்பமடைந்தாள். என் மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பதுதான் கதீஜாவின் முதல் பதிலாக இருந்தது. ஆனால் ஃபாத்திமா ஆயிஷா மற்றும் சஃபியா என்று பெயரிடப்பட்ட இரட்டை பெண் குழந்தைகளுக்கு தாயானாள். இதை கேட்ட கதீஜாவின் முகம் கருத்து போனது. இவள் என்ன சாபத்தை இந்த வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாள் என்று முணுமுணுத்தார். என் குழந்தைகள் வளர வளர கதீஜாவின் குத்தலான பேச்சுகள் அதிகரித்தன. இர்ஃபான் தாய்க்கு பயந்து குழந்தைகளிடமிருந்து விலகியே இருந்தான். இதற்கிடையில் ஃபாத்திமா 3வது முறையாக கர்ப்பமடைந்தாள். இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த முறையும் ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்றால் என் மகனுக்கு நான் வேறு திருமணம் செய்து வைப்பேன் என்று கதீஜா மிரட்டினார். ஆனால் ஃபாத்திமா 3வது முறையாகவும் ஒரு பெண் குழந்தைக்கே தாயானாள். அவளுக்கு ஹனா என்று பெயரிட்டனர். இதனால் வீட்டில் ஃபாத்திமா முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டாள். இர்ஃபான் அவளிடம் பேசுவதை நிறுத்தினான். மாமியாரின் மௌனம் ஏச்சுக்களை விட கொடியதாக இருந்தது. இந்த துயரங்களுக்கு மத்தியிலும் ஃபாத்திமா 4வது முறையாக கர்ப்பமடைந்தாள். இந்தச் செய்தி கதீஜாவை மேலும் ஆத்திரமூட்டியது. இந்த முறை பெண் குழந்தை பிறந்தால் உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று அவர் இறுதி எச்சரிக்கை விடுத்தார். ஒரு இரவு கதீஜாவின் காலை பிடித்துவிட்டுக் கொண்டிருந்த ஃபாத்திமாவிடம் அவர் கோபப்பட்டார். ஃபாத்திமா பதிலுக்கு பேசியது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ என்னையே எதிர்த்து பேசுகிறாயா என்று கத்திக்கொண்டே பிணியாக இருந்த ஃபாத்திமாவின் வயிற்றில் ஓங்கி உதைத்தார். ஃபாத்திமா அலறலுடன் கீழே விழுந்தாள். கடுமையான வலியால் அவள் சுய நினைவை இழந்தாள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் கதீஜா எல்லாரிடமும் வேறு ஒரு கதையை கூறினார். ஃபாத்திமாவின் கவனக்குறைவால் அவள் தானாகவே விழுந்துவிட்டதாகவும் அதை பார்த்து தான் துயரத்தில் இருப்பதாகவும் நடித்து கூறினார். இர்ஃபானும் அதை நம்பினான். ஏன் அம்மாவை வேதனைப்படுத்தினாய்? உன் கவனக்குறைவால்தான் எல்லாம் நடந்தது என்று இர்ஃபான் ஃபாத்திமாவை குற்றம் சாட்டினான். தன் கணவன் கூட தன்னை நம்பவில்லை என்பதை அறிந்த ஃபாத்திமா உடைந்து போனாள். மருத்துவமனை படுக்கையில் இருந்தபடியே அவள் கண்ணீருடன் இறைவனிடம் வேண்டினாள். இறைவா, இந்த கொடுமைக்கு பின்னால் இருப்பது என் மாமியார்தான். நான் அனுபவித்த இந்த வலியை அவர்கள் இந்த உலகத்திலேயே அனுபவிக்க வேண்டும். நீதியை கொடு. நான் வீட்டிற்கு திரும்பிய ஃபாத்திமா யாரிடமும் பேசவில்லை. தன் 3 பெண் குழந்தைகளையும் அணைத்து ஒரு நாள் காலை கதீஜாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதை கேட்ட அவர் அலறினார். அவரது மகள் ருக்கையாவை 3வது முறையும் பெண் குழந்தை பெற்றெடுத்ததால் அவளது கணவன் விவாகரத்து செய்துவிட்டான். அவமானத்தை தாங்க முடியாமல் ருக்கையா விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றாள் என்பதையும் அவர்கள் அறிந்தனர். இது என் சாபம், ஃபாத்திமாவின் சாபம் என்று கதீஜா தரையில் விழுந்து அழுதார். பெண் குழந்தைகள் பாரம் என்று கூறி ஃபாத்திமாவை பழித்த ருக்கையாவுக்கே அந்த கதி நேர்ந்தது. தெய்வீக நீதி நிறைவேறியது. மருத்துவமனையில் ருக்கையாவை பார்க்கச் சென்ற ஃபாத்திமா அவளுக்கு ஆறுதல் கூறினாள். நானும் 3 பெண் குழந்தைகளின் தாய். நானும் வலிகளை அனுபவித்தேன். ஆனால் நான் போராடினேன். உனக்கு உன் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ வாழ வேண்டும் என்று ஃபாத்திமா கூறிய வார்த்தைகள் ருக்கையாவுக்கு தைரியம் கொடுத்தன. இதையெல்லாம் கண்ட இர்ஃபானின் கண்கள் கலங்கின. தாயின் பொய்யை நம்பிதன் மனைவியை எவ்வளவு காயப்படுத்திவிட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான்.
அன்று இரவு கதீஜா ஃபாத்திமாவின் அறைக்கு வந்து அவளது காலில் விழுந்து அழுதார். மகளே, என்னை மன்னித்துவிடு. உன் குழந்தையை கொன்றது நான்தான். என் மகளுக்கு இப்படி நடந்தபோதுதான் நான் அந்த வலியை உணர்ந்தேன். பெண் குழந்தைகள் பாரமல்ல, அவர்கள் வரம். நென் ஃபாத்திமா அவரை அணைத்துக் கொண்டாள். அம்மா, நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். பழிவாங்குவதை விட பெரியது மன்னிப்பு என்பதை ஃபாத்திமா உணர்ந்தாள். அதன் பிறகு அந்த வீட்டின் சூழலே மாறியது. ஃபாத்திமாவும் ருக்கையாவும் இணைந்து நூர்மஹல் என்ற பெயரில் ஒரு சிறிய தையல் கூடத்தை தொடங்கினர். ஃபாத்திமாவின் பெண் குழந்தைகள் வளர்ந்து நின்றனர். இர்ஃபானின் ஆதரவுடன் அந்த குடும்பம் முன்னேறியது. பெண் குழந்தைகள் பாரமல்ல, அவர்கள் பாரத்தை குறைப்பவர்கள் என்பதை ஃபாத்திமா தன் வாழ்க்கையால் நிரூபித்தாள்.